சொன்னது எல்லாத்தையுமே வந்து சக்தி வந்து கேட்குறாரு. அப்போ இவ்வளோ மோசமானவனா என்னோட மாமா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. உடனே போயிட்டு அவங்க மாமாவோட அந்த பிஏவை வந்து அந்த மேனேஜரை வந்து என்ன பண்ணுறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுறாரு. தான் வந்து அவர் வந்து இந்த மாதிரி படம் கொடுத்த விஷயத்தை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு சக்தி. அப்போ அவர்கிட்ட வந்து அடித்து துவைச்சு கேட்குறாரு. அப்போ வந்து அவர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இல்லை சார், உங்கள் மாமா தான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கூட வந்து அந்த பணத்தை வந்து அவர் தான் வந்து கையாடல் பண்ணியிருக்காரு அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லா உண்மையும் மரியாதையை வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறேன், அப்படி சொல்லலை அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னோடனே, சரிங்க சார், நான் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறேன் சக்தி சார் அப்படின்னோடனே, சரி வா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. இங்கே கூட்டின்னு போயிட்டு எல்லாரும் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. உடனே வந்து போயிட்டு சுந்தரத்தோட வந்து சட்டையை பிடிக்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி, என்னடா பண்ணுற, மாமாவோட சட்டை ஏன்டா பிடிக்கிற, இந்த ஆளோட சட்டையை பிடிக்காம பின்ன என்ன பண்ணுவாங்க, இந்த ஆள் இதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி. அவங்க அக்காவில் வந்து செம்மையா டென்ஷனாக, டேய் மாமாவோட சட்டை விட போறியா, விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்புறம் விடுறாரு. அக்கா உனக்கு தெரியாது இந்த ஆள் எவ்வளோ மோசமானவன்னு சொல்லிட்டு, இவன் தேவையில்லாமல் நம்ம படத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி கையாடல் பண்ணியிருக்கான். இந்த ஆள் ஒன்று என்னென்ன பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, நான் அப்போவே சொன்னேன், ஃபஸ்ட் டைமே நான் வந்து ஆஃபீஸர் நிர்வாகத்தை எடுக்கும்போது கையில் சொன்னேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து என்னதான் தப்பு சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காருந்தாலும் சொல்லிட்டு, என்னடா சொல்கிறேன், எங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, எல்லாத்தையும் நான் சொல்ல வைக்கிறேன். அந்த ஆள் எவ்வளோ பணத்தை எடுத்தார், எப்படிலாம் வந்து எல்லோரும் ஏமாத்துறாருன்னு எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை கூப்பிட்டு சொல்லுங்கள் எல்லா உண்மை அப்படின்றாங்க. அவர் வந்து 15 லட்சத்தை எடுத்தது உண்மைதான். அவர் வந்து அந்த காசை வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சக்தி வந்து சார் வந்து சொல்ல சொன்னார் என்ன அப்படின்றாரு. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே பார்க்குறாங்க. என்ன சக்தி இவ்வளோ கேவலமாக நடந்துட்டுருக்க, இந்த மாதிரி மேனேஜரை கூப்பிட்டு சொல்ல சொல்கிறியா, எல்லாம் எதுக்காக என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியாதா, எல்லாம் அந்த பொண்ணுக்காக தானே பண்ணுற, எப்படியாவது என் புருஷனை வந்து தப்பானவராக காட்டிட்டு அந்த பொண்ணையை நல்லவளாக காட்டணும், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, இவர் பண்ண வேலையை தான் நான் சொல்கிறேன். இந்த மேனேஜர் என்கிட்ட உண்மையை தான் சொன்னார், இப்போ இங்கே வந்து மாற்றி சொல்கிறாருக்கா, இந்த மேனேஜருக்கும் அவருக்கும் எதுவும் பிரச்சனை, மேனேஜர் நான் சாத்திரம் உண்மையை சொல்லிடுவார் அப்படின்னு ஒன்று மேனேஜர் பயப்படுறாரு. உடனே வந்து கண்ணை காட்டுறாரு. வந்து இங்கே சுந்தரம் உடனே வந்து, சார் பாருங்கள் சார், உங்கள் எதிரவே நான் அடிக்கிறேன்னு சொல்கிறாரு சார், பார்த்தீங்கல்ல என்னை அடித்து துவைச்சி எப்படியாவது அவருக்கு எதிராக மாற்றணும்னு முயற்சி பண்ணுறாரு சார் அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு சக்தி செமையாக டென்ஷன் ஆகிடுச்சா, இந்த மாதிரி ஒரு கேவலமாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை பிடிக்க போகிறாரு. உடனே அவங்க அம்மா வந்து, சக்தி இதோட மரியாதை உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண அவ்வளோதான், எனக்கு இப்போ தாம்மா புரியுது பொண்ணியோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு அவளும் இப்படி தானே கஷ்டப்பட்டிருப்பா, உண்மையை சொன்னால் எல்லாரும் பொய்ன்னு சொல்லி அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, அவளோட வலி என்னன்னு இப்போ தாம்மா எனக்கு புரியுது, இந்த வீட்டில் பிறந்த பையன் நான், உங்கள் பையன் நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறீங்க, யாரை நம்பணுமோ அவங்கள நம்பாமல் இவ்வளோ கேவலமான ஒரு ஆளை போய் நம்பி வச்சுருக்கீங்க, இந்த நிமிஷம் சொல்கிறேன், இந்த ஆளோட முகமுடியை கூடிய சீக்கிரமே கிழிச்சு இந்த ஆள் யார் ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் நிரூபித்து இந்த ஆளை வீட்டை விட்டு துரத்தில் என் பேர் சக்தி இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஓவராக பண்ணுறாரு. பண்ணிட்டு போடா போ சக்தி, நீ என்ன நினச்சாலும் சரி, என்னால் ஒன்றும் இந்த வீட்டில் அசைக்க கூட முடியாது, உடனே வந்து வேணாத்த, நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பலை, எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும், சக்தியே என்னை சந்தேகப்பட்டோன்னே இதுக்கப்புறம் எதுக்காக நான் இருக்கணும், நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுறத்த அப்படின்றாங்க. ஆமாம்மா அவர் சொல்கிறது கரெக்டு தான், நாங்களும் போயிடுறோம் அப்படின்றாங்க. பவானி நீங்கள் ஏன் போகணும், சக்தி வந்து வேணும்னே பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், நம்மளுக்கு நல்லாவே தெரியும்ல சக்தி இப்படிலாம் பையனா, இப்படிப்பட்ட பையனா, எப்படி அவன் இதெல்லாம் பண்ணுறானா, இதுக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கு எல்லாம் புரியுதா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொன்னி தான் தூண்டி விட்டு சக்தியை இப்படி பண்ண வச்சிருக்கா, முதல்ல பொன்னி இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடியும். ஆமாம் கண்டிப்பாக பொன்னி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொன்னி இங்கே வந்தா இதில் எதுக்கு தேவையில்லாமல் பொன்னியை வந்து இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சக்தியை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு.